யார் கிடைக்கணும்னு பேசிட்டு இருக்கீங்கப்பா? வீடு வீடு கிடைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். வீட்டோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிய போகுது இல்லையா? அண்ட் we are so lucky. நமக்கு எவ்வளவு அழகான வீடு கிடைச்சிருக்கு. so lucky இல்ல? நீங்க வீட்டை பத்தி தான் பேசுனீங்கன்னா சந்தோஷம்தான். வாழ்க்கையில இனிமே நான் சந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க பத்தி இல்லல. அவளை பத்தி பேசக்கூடாதுன்னு என்ன தடுக்கிற? ஆனா நீ ஆரம்பிச்சிடுற. சரி, ஓகே. உங்க லேப்டாப் காட்டுங்க. ஏன் நீங்க என்ன பாக்குறீங்கன்னு பார்க்கணும். ஏன் எதுக்கு என் லேப்டாப்பை நீ பார்க்கணுங்கிற? கொடுங்கப்பா. அட ஏன் கொடுக்கணும்? இது என்னோட லேப்டாப். So fast you are. சரி ஏறு ஏறு, பிடிக்க ஈஸியா இருக்கும். ஓ, என் பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டியா? சரி இந்தா. ஆனா நான் 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 என் லேப்டாப்பை கொடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? கண்டிஷன் என்னன்னா, எப்படி நான் உனக்கு என் லேப்டாப்பை கொடுக்குறனோ அதே மாதிரி நீ உன்னோட என்ன நம்ம ஐபேட நீ எனக்கு கொடுத்துரு. நோ அப்பா, நான் என்னோட ஐபேட யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா அப்பா நான் பெரியவளாயிட்டேன். பிரைவசின்னு ஒரு விஷயம் இருக்கு, யூ நோ. எக்ஸாக்ட்லி, யூ நோ. பிரைவசிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீ பெரியவளாயிட்ட, ஆனா நான் உன்னை விட பெரியவனாயிட்டல. அப்ப எனக்கும் பிரைவசி வேணும்ல. சோ நமக்குள்ள ஒரு கண்டிஷனை வச்சுக்கலாமா? நான் உன்கிட்ட உன்னோட ஐபேட கேட்க மாட்டேன், நீ என்கிட்ட என்னோட லேப்டாப்பை கேட்காத. ஹவுஸ் தட்? நான் ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டேன். நல்லா இருக்கே. இல்ல, இதனாலதான் அப்பா டான்னு சொல்றாங்க. அப்பா கிட்ட ஜெயிக்கிறது இம்பாசிபிள். I am too smart. நீங்க ரொம்ப ஸ்மார்ட் தான். அந்த ஷாலினி தான் உங்ககிட்ட ஜெயிப்பா. உங்களை முட்டாளாக்குவா. முட்டாளாக்குவாளா? என்ன பேச்சு பேசுற நீ? அவ என்கிட்ட இன்னைக்கு ஹோலி லீவு, வீட்ல உட்காந்து டிவி பாக்குறேன்னு சொன்னா. ஹோலி லீவு நாளைக்கு தான். அவளால நானும் ஸ்கூலுக்கு போல. நல்ல விஷயம் தானே? இது நல்ல விஷயமா? ஹைஃபை குடுக்குற நீ மீரா? மாமா புள்ளிய மருமகன் நினைஞ்ச பூனையாக்கிட்டால. வா குஷி, எப்படியும் லீவ் தானே, போலாம் வா. என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியவே கூடாது. நான் இப்பவும் ராதாவை தேடுறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நீ எனக்கு நிறைய வலியை கொடுத்துட்ட ராதா. ஆனா என்னை விட அதிகமா குஷியை தான் நீ காயப்படுத்திருக்க. அப்படி இருந்தும் ஒண்ணு நான் தேடுறேன். நான் நல்ல புருஷன் நிரூபிக்க முயற்சி பண்ணி பண்ணி கெட்டவனா தான் மாறிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் இப்படி பண்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா என் மனசு என்னை எங்க கூட்டிட்டு போகுதோ அங்க போயிட்டு இருக்க. மேம், ஆன் ஏர் போறதுக்கு இன்னும் 40 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே. யார் என்ன நினைக்கிறாங்க? எதுக்காக எனக்கு இப்ப விக்கல் வருதுன்னு தெரியல. I love you ராதா. நான் உன்னை மனசார காதலிக்கிறேன்.
மேம் 30 செகண்ட்ஸ். நினைவுகள் பாஸ்ட பத்தி தான் இருக்கும். ஆனா என்னோட பாஸ்டுக்கும் என்னோட பிரசன்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரிதான் இனிமே எனக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நான் பைத்தியம் தான். ஆனா உங்க மேல மட்டும் தான் பைத்தியம். என் கையை பிடிப்பீங்களா? இப்ப உங்க நினைவுகள்ல இருந்து என்ன நீங்க தூக்கி எறியணும். என்னன்னா உங்களை எப்பவோ என் நினைவுகள்ல இருந்தும் என் பிரசன்ட்ல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். என்னோட ஃபியூச்சர் பிளான்ஸை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டேன். என்னோட வாழ்க்கையில இருந்தே தூக்கி எறிஞ்சிட்டேன். இன்னையோட முடிஞ்சது ராதா மோகனோட உறவு, முடிஞ்சது அவங்களோட கதை. ராதிகா, நீனும் ரெடி ஆகலையா? நான் ரெடி ஆயிட்டேனேமா. நீ நெத்தில குங்குமம் வைக்காம இருக்க? என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? ராதிகா மேல என்னோட பேரை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். யுவன். ராதிகா மேல YUVAN ஆட்டோகிராஃப் எழுதனா? என் ரத்தத்தோட நிறத்துக்கு முன்னாடி இந்த குங்குமம் கிங்குமம் செல்லப்படியாத. புரியுதா உங்களுக்கு? என்னோட நாடி நரம்பு, என் நாடி நரம்பு இதெல்லாம் ரத்தம் ஓடணுமா? காதல் ஓடிக்கிட்டு இருக்க. என்னோட நரம்புல ராதிகா மேல இருக்க காதல் ஓடுது. நான் உனக்கு கேட்கட்டுமா? சொல்றீங்களா? தினமும் காலையில எழுந்து அவன் நெத்தியில இப்படி ரத்தத்தை வைக்கவா? குட் ஐடியா. காலையில அவ இப்படி எழுதிருப்பா, நான் இந்த மாதிரி நல்லா இருக்கலாமா? என்னடா சொல்ற நீ? என்னாச்சு? என்னாச்சுமா? எங்க அம்மாக்கு டென்ஷன் தலைக்கேறிடுச்சா? நான் சொன்னது கரெக்ட் தானம்மா? நீ ராதிகாவை மனசார காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். எஸ், அவளும் உன்னை மனசார காதலிக்கிறா. ஆனா எந்த ஒரு ஃபீலிங்கும் எல்லைய தாண்டி போச்சுன்னா அப்புறம் அது பிடிவாதமா மாறிடும். உன்னோட இந்த பிடிவாதமும் ராதிகா மேல நீ வச்சிருக்க பைத்தியக்காரத்தனமான அன்பும் அவளை பயமுறுத்தி அந்த பயத்தால அவ உன்னை விட்டு போயிட போறா. நிறுத்துறீங்களா? என்னோட கையை விடுங்க. யுவன், ஏதோ தெரியாம சொல்லிட்டீங்கன்னு விட்டுறேன். ஆனா இனி விளையாட்ட கூட அவ என் வாழ்க்கையை விட்டு போயிடுவான்னு ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. காதல் எப்படிமா தப்பாவும்? அதுவும் பிடிவாதமா காதலிக்கிறது எப்போதுல இருந்து தப்பாச்சு? ராதிகா என்னை விட்டு போக மாட்டா. என்னைக்கு என்னை விட்டு போக மாட்டா. அவ என்னை காதலிக்கிறாமா, நான் அவளை காதலிக்கிறேன். அப்புறம் ஏன் என்னை விட்டு போனோம்? அவ புரியல. அவ ஏன் என்னை விட்டுட்டு போகணும்? ஏன் நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேனா? இல்லையா அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையா? அவ என்னைக்குமே அந்த மாதிரி என்னை விட்டுட்டு போக மாட்டா. அவ எதுக்காக என்னை விட்டு போன? ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க? ஏன் அவ என்னை விட்டுட்டு போனோம்? அவ ஏன் ராதிகா? அவ ஏன் உயிர்மா? அவ என் உண்மையான காதல், என் உடம்பு, என் ரத்தம், என் மூச்சு எல்லாமே. அப்ப எதுக்காக அவ என்னை விட்டு போறா? எதுக்காக போகணும்னு சொன்னீங்க? சொல்லுங்க. இந்த குடும்பத்துல ஒத்திதானா அவ? இவன் என்ன பண்ற நீ?
அவ என் குழந்தைக்கல அம்மா தாண்டா அவ விட்டு போக மாட்டோமா? எதுக்காக விட்டு போன? ஏன் விட்டு போன? விட்டு போக மாட்டா? விட்டு போக மாட்டோமா? கண்டிப்பா இல்ல, அவ உன்னை விட்டு கண்டிப்பா போக மாட்டா. அவ உன் மேல உயிரா இருக்கா. அவ கண்டிப்பா உன்னை அது விட்டு போக எப்படிம்மா? மாட்டா. சாரி, நான் தான் சொல்றேன்ல, அவ உன் மேல உயிரா இருக்கா. ராதிகா ஏன்? அவ ராதிகா, கண்டிப்பா என்ன அப்படி? உன்னை விட்டு போக மாட்டாடா. ராதிகா எனக்கு தான் சொந்தம். நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேனோ இந்த உலகத்துல யாரும் அந்த அளவுக்கு காதலிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். அவ எப்படிமா அவ காதலை விட்டுட்டு போவா? அம்மா, ஐ லவ் ராதிகா. நான் என் ராதிகாவை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். அவ என்னைக்கும் என்னை விட்டுட்டு நான் போக மாட்டான். தெரியும், எனக்கு தெரியும். கைய காட்டு. You know, ma. உங்களுக்கு என்னோட கண்ணுக்குள்ள ராதிகா மேல இருக்க காதல் தெரியுதா? இரு, தொடச்சு விடு. கண்ணுக்குள்ள தெரியுதான்னு கேட்டேன். ஏதோ பேசாத. நல்ல நாள் அதுமா இப்படிலாம் பண்ணவே கூடாது. நாளைக்கு ஹோலி இல்ல? நாளைக்கு ஹோலியா? ராதிகா ஹோலினா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? அவளுக்கு கலர்ஸ் அண்ட் தண்ணியில விளையாடுறதுனா அவ்வளவு பிடிக்கும். மறந்துட்டேனே, நான் ஏமா சரியான அறிவு கிட்ட மர மண்டையா இருக்கேன். இப்ப நீங்க சொன்னப்பதான் எனக்கு தெரியுது நாளைக்கு ஹோலின்னு. இதுதான் என் ப்ராப்ளமே. ஐ எம் நாட் a good husband. இல்ல, அதுதாம்மா உண்மை. இப்ப ஆக்சுவலா உண்மை என்னன்னா, நான் அவளோட நல்லது கெட்டது, அவளுக்கு பிடிச்சது பிடிக்காதது, அவளோட விருப்பு வெறுப்புகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதே சரி. நான் வீட்டை விட தானே ஓடுவா. அதை கூட விடுங்க, பாட்டி என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கமா? இப்ப ஒரு மனுஷன் அவனோட கடந்த காலத்தை மறக்கணும் அப்படின்னா அவனோட நிகழ்காலம்ன்றது கடந்த காலத்தை விட அழகா இருக்கணும். ஆனா நான் அவளோட நிகழ்காலத்தை கடந்த காலத்தை விட அழகா மாத்த போறேன். அப்பதான் அவ பாஸ்டுக்கு போய் அவளோட கடந்த காலத்தை பத்தி நினைச்சு பார்க்க மாட்டான். I really love her. ஆனா இது எல்லாத்தையும் நான் எப்படிமா பண்றது? அவளோட நிகழ்காலத்தை நான் எப்படி அழகாக்குறது? ஹோலி பிளான் பண்ணவா? அம்மா, ஹோலியை பிளான் பண்ற அப்படியே சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா, ஃபுல் ஆஃப் கலர்ஸ், ஃபுல் ஆஃப் மியூசிக்ஸ் எல்லாமே இருக்கும். அங்க எல்லாருமே இருப்பாங்க. நம்ம புது பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களே, டாம் க்ரூஸ், அவங்களும் வரட்டும். எப்படியும் பாட்டி அவங்கள ரொம்ப பிடிக்கும்ல. ராதிகா அவங்கள பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. She wants to meet them. ஒரு வாட்டி கூட மீட் பண்ணவே முடியல அவளால. நான் என்ன தெரியுமா இப்ப யோசிக்கிறேன், நான் ஒரு ஹோலி ஈவென்ட்டே ரெடி பண்றேன். அதுல எல்லாருமே ஒருத்தர் மீட் பண்ணிக்கலாம். அப்ப மொத்த வீடே சந்தோஷமா இருக்கும். அப்ப புருஷன் நல்லவனா இருப்பான்ல, எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க, குடும்பமே நல்லா இருக்கும்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நல்லவங்களா இருந்துட்டா அதுக்கப்புறம் நம்மளை விட்டுட்டு போகணும்னு யாருக்கு தோணும் சொல்லுங்கம்மா? அதோட என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவனே கெட்டவனே இல்லைல்ல. போக மாட்டல்லம்மா, என்னை விட்டுட்டு அவ போகல மாட்டாளம்மா. நான் என் ராதிகாவுக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் கொடுப்பேன். என்னால கொடுக்க முடியறதை விட பல மடங்கு அதிகமா கொடுப்பேன். என்னோட எல்லாத்தையும் என்னையும் சேர்த்து எதையும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் கொடுப்பேன். அவளுக்கு எல்லாமே கிடைக்கணுமா? என்னைக்குமே அவளுக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் எந்த ஒரு குறையும் இருந்துடவே கூடாது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? I am the best husband. Right? You are the best. சரி, இனி நீங்களும் அழாதீங்க, நானும் அழமாட்டேன். வாங்க சீக்கிரமா பல ஹாலி பிளானிங் பண்ணணுமா? வாங்க வாங்க வாங்க. கிருஷ்ண பரமாத்மா, நீங்க எனக்கு எல்லாமே கொடுத்திருக்கீங்க. ஆனா பொதுவா சொல்லுவாங்கல்ல, ஒரு மனுஷன் வெற்றி அடையணும்னா அதுக்கு அவன் குடும்பத்துல சந்தோஷம், செல்வம், அப்புறம் அமைதி இருக்கணும்னு சொல்லுவாங்க. என் குழந்தைங்களோட சிரிப்புல எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகமாவே கொடுத்திருக்கீங்க. கடந்த 7 வருஷத்துல பிசினஸ் 20 மடங்கு பெருசாயிருக்கு. ஆனா அமைதி கிடைக்கவே இல்லையே கிருஷ்ண பரமாத்மா.
எனக்கு அமைதி கிடைக்கணும்னா நான் யாரை தேடிக்கிட்டு இருக்கிறேனோ அவங்கள நீங்க என்ன சந்திக்கிற மாதிரி பண்ணணும். அப்பதான் என்னோட கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைக்கும். கிருஷ்ண பரமாத்மா, நாளைக்கு ஹோலி, நாளைக்கே சந்திக்க வச்சிருங்களேன் ப்ளீஸ். நான் பரவாயில்ல கிருஷ்ண பரமாத்மா, நீங்க ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கீங்க. அவதான் பெல் அடிச்சிருக்காளா என்ன? அவளா இருக்கணும். அவளா இல்லைனாலும் அவகிட்ட போய் சேர்ற ஒரு வழியாவது இருக்கணும் ப்ளீஸ். நீங்களா? ஏன் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? நான் உள்ள வரலாமா? ஐயோ ப்ளீஸ் கம், வாங்க. ஆஃப்டர் யூ. கம் தேங்க் யூ. ப்ளீஸ். வாட் a beautiful home. ஓ தேங்க் யூ. ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். நான் வேற சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். அட, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா அப்படித்தானே இருப்பாங்க. சொல்லாம கொல்லாம வாசலுக்கு வந்து பெல் அடிச்சிருப்பாங்க. இப்போ நீங்க பெல் அடிச்ச மாதிரி இல்ல? யா, பக்கத்து வீட்டுக்காரங்கிற உரிமையில் தான் நானும் வந்தேன். நாளைக்கு ஹோலி பண்டிகை இல்லையா, ஸோ எல்லாரும் கூடயும் சேர்ந்து கொண்டாடணும்னு ஆசையா இருந்தது, அதான் வந்தேன். அப்படியே நேரில் வந்து உங்களை இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். ஓ, இது ரொம்ப நல்ல விஷயம். பட் நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட குடும்பத்தை ஹேண்டில் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அதாவது எல்லாம் ஒண்ணுத்துக்கு மிஞ்சி இன்னொன்னா இருக்கும். ட்ரெய்லர் தான் நீங்க பாத்துட்டீங்கல்ல. கடைசியில பாட்டில மொத்த படத்தையும் பாக்குற மாதிரி ஆயிடு போகுது. எந்த படத்தை பத்தி நீங்க பேசுறீங்களோ அதை நான் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நேத்து நீங்களும் ட்ரெய்லர் பாத்தீங்கல்ல, ஸோ எனக்கு இங்க பழக்கம். பாருங்க, என் பரிய பத்தி தப்பா பேசுனீங்கன்னா நான் சும்மா I'm இருக்கேன். sorry. பரி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நாட் அட் ஆல். பை த வே, ஐ அம் ஷூர் நீங்க தனியா இல்லல்ல? இல்ல, நான் தனியாலாம் இல்ல. எங்களோட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு குடும்பம். Can I meet everyone? என் குடும்பத்தை தேட வேண்டாம், அவங்களே வந்து தரிசனம் கொடுப்பாங்க. எங்க? சொன்னல, தரிசனம். ஓ, புடிச்சிட்டேன். ஓஹோ, வாட் a beautiful. நீங்க யாரு? நான், என் பேரு மிஸ்டர் யுவன் அண்ட் நான் உங்களோட பக்கத்து வீட்டுக்காரன். என்னோட பேரு ஷாலினி. ஹாய் ஷாலினி. உங்ககிட்ட பூட் கேம் இருக்கா? யா, என்கிட்ட போர்ட் கேம் இருக்கு, என்கிட்ட லுடோ கேம் இருக்கு. எனக்கு எல்லா கேமும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சண்டே எனக்கு லீவ் வேற. அப்ப நான் சண்டே லீவ் போட்டுறேன் உங்களுக்காக. ஓகே, நாங்க ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் சண்டே கேம் விளையாடலாம். பெர்ஃபெக்ட். நான் அப்ப சண்டே அன்னைக்கு என்னோட ரூமை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க வந்துடுறீங்களா? பெர்ஃபெக்ட், டன். ஓகே. ப்ராமிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யோசிச்சுக்கோங்க யுவன். எங்க சர்க்கிள் பெரிய சூறாவளி. நீங்க சூறாவளிக்கு இன்விடேஷன் கொடுக்குறீங்க. வெறும் சூறாவளியில சூறாவளிக்கு சூறாவளியா இருக்க கத்து கொடுத்ததே இவதான். என்ன செல்லம், எங்க செல்லத்தை மேனேஜ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. எஸ், ஷாலினி இஸ் சர்கம். சர்க்கம் மத்தவங்களுக்கு, அப்படி. ஆனா எனக்கு மட்டும் ஷெல்கம். என்ன செல்லம், இதோ இவ பாவக்கா. பாவக்கா என் பொண்ணு குஷி. ரொம்ப வெஜிடபிள் ஓரியன்டட் ஃபேமிலியோ? சரியா சொன்னீங்க. இவ இருக்காளே, இவ என் தங்கச்சியோட பொண்ணு. தங்கச்சி, நான் நேத்து அங்க பாட்டியோட அங்க. அதுக்காக சாரி. இல்ல பாட்டியும் சும்மால, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் வர்றதே அவங்களுக்காக தானே இல்ல? So well, I'll take a leave. நாளைக்கு நீங்க எல்லாரும் ஹோலிக்கு வந்தீங்கன்னா நான் நிஜமா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரைட்? ஷியோர். இருங்க, நானும் வாசல் வரைக்கும் வரேன். பாய் ஷாலினி. சண்டே விட்டுறாத அவரை. ஷாலினி வா. பாய். சண்டே அன்னைக்கு கரெக்டா உங்க வீட்டு வாசல்ல நிப்பா. What a beautiful family. It's a nursery. Sorry, 1 minute. I'll just No, come. take your Now. time. Oh. Hey, careful. Oh, are you all right? Okay. நான் உங்க போனும் தப்பிச்சிருச்சு.